ரத்தம் சுண்ட சுண்ட நோயெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களே தள்ளாடிய வயதுக்கு ஈக்குவலாகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக உள்ளது தான் காரணம். உடம்புல ரத்தம் சுண்ட விடக்கூடாது. ரத்தம் சுண்ட விடக்கூடாது அப்படின்னா ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைய விடாமல் நாம் பாதுகாத்துக்கிறணும். அப்போ உடம்புக்குள்ளே ஒரு நோய் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா உடம்பு அந்த அளவுக்கு பலவீனமாகவே இருக்குது. தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய மருத்துவ நேர பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது அவரைக்காய். அவரைக்காயை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். பொதுவாக எல்லோரும் பெரியவங்க அந்த கிராமத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ரத்தம் சுண்ட சுண்ட நோயெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த காலம் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் தள்ளாடின வயது அப்படின்னா 98 வயதுக்கு மேலே தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 100 வயசுக்கு மேலே தான் தள்ளாட்டமே வரும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்களே தள்ளாடிய வயதுக்கு ஈக்குவலாகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக உள்ளது தான் காரணம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உடம்புல ரத்தம் சுண்ட விடக்கூடாது. ரத்தம் சுண்ட விடக்கூடாது அப்படின்னா ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைய விடாமல் நாம் பாதுகாத்துக்கிறணும். அப்போ ரத்தத்தோட அளவு மட்டும் நான் சொல்லலைங்க. ரத்தத்தோட அளவு அப்படின்றது பெரும்பாலும் சொல்லுவோம் ஆண்களுக்கு 13.5 இருந்தாவே ரத்தத்தோட ஹெச்பி ஹியூமோகுளோபின் அளவு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 12ன்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் உள்ளது. அப்போ என்ன சொல்கிறோம், இப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரத்தத்தை சுண்டோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சத்துக்கள் வெளியேறி போய் ரத்தம் பார்த்திங்கன்னா அந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோயை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு அந்த உடம்பு இல்லாமல் போயிடும். அப்போ உடம்புக்குள்ளே ஒரு நோய் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா உடம்பு அந்த அளவுக்கு பலவீனமாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்னங்க அப்படின்னம்னா நம்ம சரியான ஒரு சத்துள்ள ஆகாரத்தை உணவை நம்ம சாப்பிட்றதில்ல. அப்போ இந்த ரத்தத்தை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா. அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்க நம்ம உடம்புல ஆபத்தான ஒரு நுண்ணுயிர்கள் உடம்பை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு போராடக்கூடிய அளவுக்கு ஒரு பலனுள்ள ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவரைக்காய் தாங்க. அந்த அளவுக்கு நம்ம அவரைக்காய் நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறதுனால நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நுண்ணுயிரி கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஒரு பலமுள்ள ஒரு காய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவரைக்காய்ங்க. பெரும்பாலும் அவரைக்காய் பார்த்திங்கன்னா கொடி வகையில் உள்ள ஒரு தாவர இனம். கொடியில் அவரைக்காய் 2 வகையாக காய்க்குது. ஒன்று வெள்ளை பூக்கள் நிறையமுள்ள ஒரு அவரைக்காய், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் நிறமுள்ள ஒரு அவரைக்காய். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள அவரைக்காய் நமக்கு கிடைக்கிதுங்க. அந்தந்த சீசனில் அந்தந்த காலகட்டத்தில் விளையக்கூடிய காய்களை மிகவும் மலிவாக கிடைக்கும். அப்போ அவரைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகவும் மலிவானது. நம்ம மலிவு அப்படின்னாவே அதை இந்த காய்கறியில் மலிவான காய்கறினாவே அதை ஏதோ ஒரு ரொம்ப ஒரு குறைந்த குணமுள்ள மருத்துவ குணமுள்ள ஒரு காய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொருட்படுத்த மாட்டோம். அப்படி இல்லைங்க. அவரைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் சத்து உள்ள ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு காய். அப்போ நமக்கு எந்த ஒரு பருவநிலை மாறுதல் வந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் வரக்கூடிய புது புது ஒரு நோய் வருது அப்படின்னா அதை எதிர்த்து போராட அளவுக்கு நம்ம உடம்பு இருக்கணும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ தெரியும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த அவரைக்காய் மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. இந்த அவரைக்காய் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்றது இப்போ தெரியும். நம்ம உண்ணும் உணவில் செரிப்பதற்கு செரிமானம் ஆவதற்கு பார்த்திங்கன்னா உணவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நார்ச்சத்து உள்ள உணவு சீக்கிரம் எளிதில் ஜீரணமாகிடும். எளிதில் அது நம்ம உடம்புல கரைந்து நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்துக்களை கொடுத்து அது பார்த்திங்கன்னா எளிதில் சீக்கிரமாக நமக்கு டைஜஷன் ஆகிடுது. அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருக்குதுங்க. இந்த நார்ச்சத்து அப்படின்னாவே குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சுகர் பேஷண்ட்டு தாங்க
அப்போ வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு காய்கறிக்குமே நம்ம சொல்லியிருக்கோம், உணவு செரிமானம் ஆவதற்கு இந்த அவரைக்காய் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அப்போ அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் உணவு செரிமானம் உள்ளதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு. ஒரு உணவு செரிமானம் ஆகலாம் அப்படின்னா அவன் படுற பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். செரிமானம் ஆவதற்கு அவன் பல வகையான கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் மேலும் மேலும் உள்ளுக்குள்ளே போட்டுக்குவான். அது போகிறனால என்னென்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அந்த கூல்ட்ரிங்க்ஸில். அந்த கேஸ் உள்ளே போய் இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ வந்து இயற்கையான முறையில் நம்ம எளிமையாக நம்ம அன்றாட வாழ்வில் சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் காய் அதுவே நமக்கு இவ்வளோ விஷயத்தை சரி பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம அவசியமாக எடுத்துக்கணும். அந்த அவரைக்காயில் வந்து அதிகமான ஒரு நார்ச்சத்து இருக்குது அப்படின்றத இப்போ சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அந்த அவரைக்காயில் நார்ச்சத்து இருக்குன்னாவே அதை வந்து நம்ம சாப்பாடில் அவ்வப்போது வாரத்தில் ஒரு முறையோ அல்லது இருமுறையும் சாப்பாடில் எடுத்துகிட்டு வர்றப்ப உணவு செரிமானம் ஆகி, இதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாமிசம் நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வறுக்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறப்ப இந்த மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகள் இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அளவு வந்து மிக மிக குறைவு. அதனால தான் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமானம் ஆவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவரைக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமானத்தன்மை இயற்கையாகவே நம்ம உடம்பில் அதிகரித்து செரிமானம் ஆவதற்கு உண்டான வகையை வழிவகை செய்து விடும். அப்போ வந்து இந்த அவரைக்காயை நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ சுகர் பேஷண்ட் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிக்கு இது வந்து ஒரு அரிய மருந்தாக அமையுங்க. அப்போ நம்ம வந்து அன்றாடம் சாப்பிட்டுட்டு வரப்போ நம்மளுடைய செரிமானத்தன்மை மேம்படுவதற்கு இந்த அவரைக்காய் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த அவரைக்காய் நம்ம சாப்பிட்றப்ப செரிமான உணர்வு செரிமானத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம உடம்புல வந்து இந்த செரிமானத்தன்மையை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த அவரைக்காய் வந்து செரிமானத்தன்மையை மட்டும் இல்லைங்க, அந்த செரிமானம் ஆவதற்கு உண்டான உறுப்புகளையும் செரிமானத்தன்மையை உண்டு பண்ணுவதற்கு இது வந்து பயன்படுத்துது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த செரிமானத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய உறுப்பையும் செரிமானம் பண்ண வைக்குதுங்க. அப்போ வந்து நம்ம அன்றாடம் நம்ம வந்து உணவில் வந்து அவரைக்காயை நம்ம எடுத்துகிட்டே வந்து அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிறந்த ஊட்ட உணவுங்க. இதுக்கு வந்து உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற இரத்த சிவப்பணுன்னு சொல்லக்கூடிய இந்த சிவப்பணுக்கள் வந்து என்ன செய்யும், இந்த பிராணவாயுவை வந்து கிரகிக்கிறதுக்கு இயற்கையாகவே இரத்த சிவப்பணுக்கள் இரத்த அணுக்களில் இருக்கிற பிராணவாயுவை வந்து கிரகிக்கிறதுக்குரிய தன்மையை அதிகரிக்க செய்யுது. அப்போ இந்த மாதிரி அதிகரிக்கிறப்ப என்ன செய்யும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கு நாள் முழுவதும் டயர்டாக விடாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு இந்த அவரைக்காய் வந்து வேலை செய்யுதுங்க. சாப்பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கப்ப பார்த்திங்கன்னா உடம்பு சோர்வடைய விடாமல் முழு எனர்ஜி முழு சக்தியோடு செயல்படுறதுக்கு அந்த நாள் முழுவதும் நீங்கள் அவரைக்காய் சாப்பிட்டு பாருங்கள், அன்றைக்கி நாள் முழுவதும் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அதில் வந்து ஊட்டச்சத்து இருக்குதுன்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த அவரைக்காயில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. பற்களுக்கும் எலும்புக்கும் வந்து கால்சியம் அவசியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கால்சியம் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த அவரைக்காய் நம்ம அன்றாட சாப்பிட்டுட்டு வரப்போ இல்லாட்டு வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் சாப்பிட்டு வரப்போ நம்ம எலும்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறதுனால இந்த மூட்டு வலி முதுவலி இடுப்பு வலி இந்த சொல்லக்கூடிய ருமத்ராய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியிலிருந்து நம்மளை வந்து விடுவிப்பதற்கு இந்த அவரைக்காய் மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை இல்லாமையே தூங்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு போயிருக்கு மன அழுத்தத்தினால இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தூக்கம் இல்லாமல் போயிடும். தூக்கம் இல்லாமல் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லைன்னாவே பார்த்திங்க அப்படின்னா கண் பார்வையுமே மங்கிட ஆரம்பிச்சிருங்க, கண் பார்வையுமே கெட ஆரம்பிச்சிடும், நரம்பு மண்டலம் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உண்டாயிரும். இப்படி அந்த தூக்கமின்மை அதை ஒட்டி பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, மனசு பாதிப்பு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நரம்பு தளர்ச்சி, நரம்பு கோளாறுகள், இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளையும் இந்த அவரைக்காய் சாப்பிட்றதுனால கண்டிப்பான முறையில் சரி பண்ணலாம். இயற்கையாக தூங்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம உடம்பு வந்துடுதோம் அப்படின்னா நம்ம அவரைக்காயை அவ்வப்போது அல்லது அன்றாட வாழ்விலையோ நம்ம
உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு வரலாம் அப்படின்றத எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. இது மட்டும் இல்லாமல் இதயம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய காய்கறிகள் பழங்கள் இருந்தாலும் இந்த அவரைக்காயை எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய காய்கறியில் சொல்லியிருக்கோம் இதயத்தை பாதுகாப்பதற்கு இந்த காய்கறியெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே தலையாய ஒரு காயை நம்ம இந்த அவரைக்காயை எடுத்துக்கலாம். எப்படிங்க தலையாய காய்கறி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதயத்திற்கு இந்த இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த நரம்பானது அதில் அடைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இந்த அடைப்புன்னு சொல்லுவோம். அந்த இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளத்தில் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய இரத்த கொழுப்பு படிந்து இருந்துச்சுன்னா அதை கரைப்பதற்கு இந்த அவரைக்காய் கண்டிப்பான வகை உதவி செய்யுங்க. அப்போ என்ன செய்யும், இதயத்துக்கு கொண்டு போகிற நரம்பில் இருக்கிற இரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை இது சரி செய்யும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்போ அவரைக்காய் நம்ம சாப்பிட்டு வரப்போ இதயத்தை நல்லபடியாக நம்ம பாதுகாக்கலாம். இரத்த சோகை வராமல் நம்ம உடம்புல இரும்பு சத்தை அதிகரிப்பதற்கு இந்த அவரைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா இதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். நம்ம அன்றாட உணவுலையோ அவ்வப்போதை நம்ம சாப்பிட்டுட்டு வர மூலியமா இந்த இரும்பு சத்தை நம்ம உடம்புல அதிகரித்து அந்த ரத்தத்தில் உள்ள அளவை நம்ம சரியான விதத்தில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த அவரைக்காய் நமக்கு பயன் உள்ளதாக அமையும். நிறைய பேருக்கு இப்போ பொல்யூஷன்னாலேயோ இல்லை அவங்களோட சரியான நேரத்தில் சாப்பிடாமல் சளி தொந்தரவு இந்த மாதிரி பல பிரச்சனைனால சுவாச பாதையில் அந்த லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் சளி பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதிகமாக நம்ம அந்த உணவில் அவரைக்காய் எடுத்துகிட்டு வரனால அந்த சளி சுவாச மண்டலத்தை சரி பண்ணிக்கலாம். இந்த லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுரையீரலை சரியான விதத்தில் இயங்குவதற்கும் இந்த அவரைக்காய் பயன்படுங்க. இந்த மாதிரி பல வகையான விஷயத்துக்கு பல வகையான நோய்களுக்கு ஃபுல்லாக இந்த அவரைக்காய் நமக்கு பயன்படுது அப்படின்னா அதை நம்ம அன்றாடமோ அல்லது அவ்வப்போதோ நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும். ஆரோக்கியமாக நீண்ட காலம் நீடூழி வாழ இந்த தினபூமியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.